ஒரு முறை யமதர்மன் ஈசன் சிவபெருமானிடம் சென்று, ஐயனே, பாவ புண்ணியங்களை குறித்து வைப்பது எனக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே எனக்கு உதவியாக நீதி பிறளாத ஒரு நபர் வேண்டும் என வேண்ட, ஈசன் அவருடைய கோரிக்கைக்கு செவிமடுத்து அதனை செயல்படுத்தும் பொறுப்பை பிரம்மனிடம் ஒப்படைத்தார். யமனுடைய தந்தையான சூரிய பகவானால் தான் இது முடியும் என்று நினைத்த பிரம்மன் சூரியனுக்குள் ஒரு அக்னியை தோற்றுவிக்க தம் மனதிற்குள் புகுந்த மாயத்தால் வானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் தம் முன்னே எதிர்பட்ட வானவில்லை கண்டார். அந்த வானவில்லின் 7 வண்ணங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு அழகிய பெண்ணாக மாற, அவளை மணந்து கொண்ட சூரியன் அவளுக்கு லீலாதேவி என்று பெயரிட்டு அவளுடன் வாழ்வு நடத்தி சித்திரகுப்தன் என்னும் மகவை பெற்றார். ஒரு சித்திரை திங்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் பிறந்த அந்த குழந்தைக்கு சித்திரபுத்திரன் அல்லது சித்திரகுப்தன் என்று பெயர். அக்குழந்தையின் இடக்கையில் 7ம் வலக்கையில் எழுத்தாணியின் ரேகைகளும் தென்பட்டன. இந்திரனுக்கு மகனாக காமதேனுவின் வயிற்றில் பிறந்தவர் இவர் என்பது மற்றொரு ஐதீகம். சித்திரத்திலிருந்து தோன்றியதால் இவருக்கு சித்திரபுத்திரன் என்று பெயர். காமதேனு பசுவின் வயிற்றிலிருந்து பிறந்ததால் சித்திரகுப்தன் என்று பெயர். சித்ரா நட்சத்திற்குரிய தேவதை இந்த சித்திரகுப்தன். கேது கிரகத்தின் அதிதேவதையும் இந்த சித்திரகுப்தனே. அறிவாற்றலுடனும் சகல சித்திகளுடனும் வளர்ந்து பெரியவனானதும் சூரியன் சித்திரகுப்தனுக்கு அவனுடைய பொறுப்புகளை விலக்கி யமனுக்கு உதவி புரிய அனுப்பி வைத்தார். சித்திரகுப்தருக்கு பிரபாவதி, நீலாவதி, கர்ணிகை என்னும் தம் 3 மனைவியருடன் யமனின் நகரமான யமபுரியில் வாழ்ந்து கொண்டு உலக உயிர்களின் நல்வினை தீவினைகளை தம் எழுத்தாணியால் சுவடுகளில் குறித்து கொண்டு பரிபாலனம் செய்து வருகிறார் என்பது நம்பிக்கை. சித்திரகுப்தன் சிலையை சில கோவில்களில் 7ம் எழுத்தாணியும் தாங்கிய கரங்களுடன் கூடிய கோலத்தில் காணலாம். திருவண்ணாமலையில் சித்திரகுப்தன், விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்கும் சந்நிதி உள்ளது. தமிழ்நாட்டில் நகரேஷுகாஞ்சி என்னும் கவி காளிதாசனின் வாக்கிற்கேற்ப கோவில் நகரமாம் காஞ்சியில் ராஜவீதியில் உள்ள சித்திரகுப்தர் கோவில் கைலாசநாதர் கோவிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. அதாவது அவரவர் செய்யும் பக்திக்கேற்ப கைலாயத்திற்கோ வைகுண்டத்திற்கோ அனுப்பி வைப்பவர் சித்திரகுப்தரே என்ற ஐதீகம் பக்தர்களிடையே நிலவி வருகிறது. காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவிலுள் நுழைந்ததுமே நமக்கு நேர் எதிரே 7 எழுத்தாணியுடன் கர்ணாம்பாள் சமேதராக காட்சி தரும் சித்திரகுப்தரை காணலாம். கர்ணம் என்பது கணக்கு பிள்ளையை குறிக்கும். கணக்கு எழுதும் கர்ணத்தின் அதாவது சித்திரகுப்தரின் மனைவியாதலால் கர்ணாம்பாள் அல்லது கர்ணிகை என்கிறார்கள். வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்தபடி ஒவ்வொருவரின் பாவ புண்ணிய காரிய கணக்குகள் அனைத்தையும் சரிபார்த்து தமது ஏட்டில் எழுதுவது போன்ற பாவனையில் சித்திரகுப்தர் நமக்கு காட்சி தருவது சிறப்பு. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய சித்ரா பௌர்ணமி என்று காஞ்சியில் குடிகொண்டுள்ள சித்திரகுப்தருக்கு சிறப்பு பூஜையும் உற்சவ புறப்பாடும் நடைபெறுகிறது. அன்று காலை இங்கு சித்திரகுப்தருக்கு அஷ்ட ஐஸ்வர்ய கலச பூஜை மற்றும் அலங்கார தீபாரதனையும் மாலையில் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. இரவு சித்திரகுப்த திருவீதி உலா. இங்கு 5 பௌர்ணமிகளில் தொடர்ந்து சித்திரகுப்தனுக்கு அர்ச்சனை செய்தால் திருமணம் உடனே கைகூடுவதாக ஐதீகம். அக்காலத்தில் சித்ரா பௌர்ணமி நாளில் பூஜை அறையில் சித்திரகுப்தன் படியளந்த என்று எழுதி வைத்து வழிபடுவார்களாம். இன்று நாம் அதை ஒரு நோட்டில் எழுதி வைத்து வணங்கலாம். இடைவிடாது ஒலி எழுப்பும் அலைகடலில் உதித்த நீலாதேவி என்பவளுக்கும் சூரியனுக்கும் மகனாக தோன்றிய சித்திரகுப்தரை துதிப்போர்க்கு அனைத்து நற்பேர்களையும் அவர் அளிப்பார் என்பது. அன்றைய தினம் விரதமிருந்து மாலையில் பூஜை செய்வது விசேஷம். கிராமங்களில் இந்நாளில் சித்திரகுப்த நாயனாரின் புராணத்தை படிப்பது வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இந்த நன்னாளில் நாம் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனவே தவறாமல் தானம் செய்து நாம் சித்திரகுப்தரை வழிபடலாம்.